இவர்தான் சார். இன்ஸ்பெக்டர் சார், எனக்கு பாண்டியனா நல்லா தெரியும். ஆக்சிடென்ட் பண்ணது இவர்தான் சார். ஒரு தடவை பாண்டியன் கூட இவர் சண்டை போட்டாரு. அப்ப அவரை பார்த்து உன் சாவு என் கையில தாண்டான்னு சொன்னார் சார். ஆரம்பத்துல ஆக்சிடென்ட் தான் நான் நினைச்சேன் சார். யோசிச்சு பார்க்கும்போது தான் இது கொலையா இருக்க சான்ஸ் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இவர் பாண்டியனை பிளான் பண்ணி கொண்டு இருக்கார் சார். இந்த ஆள் சொல்றது எல்லாமே போய்னா அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்கவே இல்ல. மாறனுக்கும் பாண்டியனுக்கும் என்ன பகை இருக்க போகுது? அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. இவன் சொல்றதெல்லாம் நம்பாதனா? டேய், யார்கிட்ட பணம் வாங்கின? யார் இப்படி உன்னை சொல்ல சொன்னாங்க? சொல்றா. நான் பாண்டியன் கூட சண்டை போட்டனா? சொல்றா, நான் பாண்டியன் கிட்ட சண்டை போட்டனா? ஆக்சிடென்ட் பண்ணது அவன். இவன் எதுக்கு இப்படி கேக்குறான்? பாத்தீங்களா நீங்க? உங்க தம்பி பிளான் பண்ணி பண்ணிருக்காரு. ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்திருக்கீங்களா? ஓகே சார், இப்போ கூட்டிட்டு போங்க. ஆனால் எப்போ கூப்பிட்டாலும் ஸ்டேஷனுக்கு வரணும். ஜாமீனோட ரூல்ஸ் எல்லாம் தெரியும்ல? இந்த கேஸில் இருக்கிற ஒரே விட்னஸ் இவர் மட்டும்தான். இவருக்கு மட்டும் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு உங்கள் பையன்தான் காரணம். உன்னால அவர் உயிருக்கு ஆபத்துன்னு ஆல்ரெடி அவர் எழுதி கொடுத்துருக்காரு. ஒருவேளை அப்படி ஏதாவது வந்ததுன்னா உங்க பையன் மேல நான் சிவியர் ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கும். பார்த்துக்கங்க. ஆக்சிடென்ட் பண்ணது ராகவன். ஆனால் இவன் என்ன சொல்கிறான்? அப்போது இவன் வெறும் ஆக்சிடென்ட் பண்ணதை மட்டும்தான் பார்த்துருக்கான். யார் பண்ணதுன்னு சரியாக பார்க்கல. ஆனால் அது கூட சேர்ந்து நடக்காத விஷயத்தையும் சொல்கிறான். அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? வாங்க. டேய் வாடா, வான்றல வா வா. போடா. அப்படி ஏதாவது என்ன கேட்ட? திரும்ப கேளு. டேய், என்னடா அவனை மிரட்டுறியா? ஒரு ரவுடி தளத்தெல்லாம் வெளியே வச்சுக்க, தொலைச்சிடுவேன். தொலைச்சு விட்டுருந்தா அன்னைக்கு இவனு இல்லையா நீ பலிகடாக்கி இருப்ப. ஏன்னா நீ அவ தப்பு பண்ணலண்ணா. இப்படி நீ அவன் செய்யற எல்லா தப்புக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கறனாலதான் அவன் இப்படி இருக்கான்.
என்னதான் நடக்க போதோ. மாறா இங்க பாரு, நாங்க எல்லாருமே உன் நல்லதுக்கு தான் பேசிட்டு இருக்கோம். உன்னை எப்படியாவது இந்த கேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வரணும்டா. அது மட்டும் இல்லாம எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. இங்க பாரு, இந்த கேஸ் சீக்கிரமா அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். இப்படியே நம்ம விட்டோம்னா மர்டர் கேஸ் கன்வெர்ட் ஆயிடும்டா. அதை தடுக்கணும்னா நீ உண்மையை சொன்னா மட்டும்தான்டா. என்னடா உண்மை சொல்றது? என்ன உண்மை சொல்றது? ஒரு மனுஷன் எத்தனை தடவை திரும்ப திரும்ப சொல்லுவான் நான் தான் செய்யலங்கிறேன்ல. அதுக்கு மேல என்னடா பண்ண சொல்றீங்க? இப்ப என்ன ஜெயில தூக்கி போட்டுருவாங்களா இல்ல தூக்குல தொங்குட்டுருவாங்களா? அப்படி போனா போயிட்டு போகுது இந்த உசுறு. மாறா, ம். இங்க பார்த்த இனிமே இதை பத்தி யாரும் பேச வேணாம்னு சொல்லிடு. பாத்தியா வள்ளி எப்படி பேசுறான்னு பாத்தியா? நான் சும்மா சும்மா அவனையே சொல்லிட்டு இருந்தா எப்படின்னா? மாறா, நீ கொஞ்சம் பொறுமையா இருடா. பின்ன என்னத்த, நான் தான் ஆக்சிடென்ட் பண்ணேன்னு சொல்லிட்டேன். அதுக்கு முன்னாடி நடக்காத விஷயத்தெல்லாம் நடந்துச்சான்னு கேட்டா நான் என்ன பண்ண முடியும்? சரிடா, பொறுமை. நான் செய்யலன்னு சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப அதவே கேட்டிருந்தா அப்போ அந்த விட்னஸ் என்ன பொய் சொல்றாரா? ஏன் பொய் சொல்லி இருக்க கூடாதா? அவன் பொய் தான் சொல்றான். அதுக்கு என்ன காரணம் தான் தெரியல.